Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 12 discrete mathematics தனிநிலை கணக்கியல் exercise 12.1 இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் குரூப்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்க. ஏன்னா ஓல்டு சிலபஸில் இருக்கும். அது குரூப்னா என்ன, செமி குரூப்னா என்ன, மோனாய்டுனா என்ன, பைனரினா என்ன, ஆப்ரேட்டர் பைனரி ஆப்ரேஷன்னா என்ன. பைனரி ஆப்ரேஷனை தான் காமனாக ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளையாக இருக்கலாம், டிவைடாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த பைனரி ஆப்ரேஷனை செக் பண்ண சொல்லியிருக்கு. அந்த கிவன் செட்டை பொறுத்து அப்படின்னா அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மாடுலஸ் பி ஆன் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கண்டிஷனை பொறுத்து ஆறுன்ற செட்டில் ஸ்டார் பைனரியா அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா? பொறுமையாக ஸ்டார் இஸ் பைனரியா ஆப்ரேஷன் கேட்டிருக்கு. சரியா? சொல்யூஷன் போடையில் பொறுமையாக நிதானம் பண்ணிச்சு. ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. ரைட் சைடில் ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது, பின்னு ஒரு நம்பரை மாடுலஸ் போட்டிருக்கு. ஆனால் அந்த ரெண்டு நம்பர் எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான், ரியல் நம்பர்ஸில். சரியா சொல்கிறது? ரைட். அப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுக்கிறோம். எதுலேருந்து? ரியல் நம்பர்லேருந்து எடுக்கிறோம். அப்போ ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்டார் பி அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு ஏக்கு ஒரு நம்பர் 1ன்னு எடுத்துக்கிடுவோம், பிக்கு ஒரு நம்பர் 2ன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ ஏ இன்ட்டு மாடுலஸ் பி அப்படின்னா 1 இன்ட்டு மாடுலஸ் பி மாடுலஸ் 2. அப்போ 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 தான். 2 பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு என்னது? ஆர் தான். சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரி சார், நீங்கள் இதை வேறு கண்டிஷனில் சொல்லி நெகட்டிவில் சொல்லி பார்ப்போம். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு -2 சொன்னாலும் சரி, ஏ இன்ட்டு மாடுலஸ் பி அப்படின்னா உனக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். இது 1 இன்ட்டு மாடுலஸ் -2. அப்போ 1 இன்ட்டு மாடுலஸ் -2 ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ 1 இன்ட்டு 2 2 தான். இதுவும் பிலாங்ஸ் டு என்ன தான்? ஆர் தான். அப்போ எந்த ரியல் நம்பர் எடுத்தாலும் இதில் ஆப்ரேட் பண்ணோம்னா பிலாங்ஸ் டு என்னது? ஆரில் தான் கிடைக்கும். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் பைனரி அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் இஸ் என்னது? பைனரி அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர் அப்படின்னு எழுதிரு. புரியுதா? சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் பைனரி ஆன் ஆர் அப்படின்னு அர்த்தம். சரியா? மறந்துடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. மாடுலஸ் போட்டிருக்கனால கண்டிப்பாக அது பிலாங்ஸ் டு என்ன தான்? ஆருக்குள்ளே தான் வரும். மாடுலஸ் அப்படின்றது, மாடுலஸ் பி அப்படின்றது பிலாங்ஸ் டு என்ன தான்? ஆர் தான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. இது உனக்கு புரிகிறக்காண்டி சைடில் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோ. இந்த கணக்குடைய எக்ஸாம்பிள் மாதிரி உனக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் புரிகிறக்காண்டி. நம்மளுக்கு ஆன்சர் இது தான் ரைட் பண்ணணும் நீ. சரியா சொல்கிறது? ரைட். ஓகே, செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு? ஃபஸ்ட்டில் செகண்ட் அப்படின்னு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஏ 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கம்மா பி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும், மினிமம் ஆஃப் ஏ கம்மா பி ரைட் சைடில் உள்ளது நீ வாட்ச் பண்ணு. ஒரு ரெண்டு நம்பர் எழுதுகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வரேன் அப்படின்னா இந்த செட்லேருந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். ஏ 1ன்னு எடுத்துக்கிறோம், பி 2ன்னு எடுத்துட்டோம்னா, இப்போ நான் 1,2ன்னு எழுதுனேன்னா இது மினிமம் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ பெருசா சிறுசா? ஏ ஃபஸ்ட்டில் ஏ கமா பி தானே. ஏ 1 பி 2. அப்போ ஏ சிறுசாக இருக்குது, பி பெருசாக இருக்குது. அப்போ ஏ லெஸ் தேன் பின்னு அர்த்தம். ஏ லெஸ் தேன் பின்னு அர்த்தம். அதான் மினிமம் ஆஃப்னு அர்த்தம். ஏன் சார் இப்படி தான் எழுதணும் அப்படின்னா மாற்றியும் எழுதலாம்னா எய்தர் அப்படின்ற மாதிரி, அல்லது அப்படின்ற மாதிரி அடுத்து கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா மாற்றி எடுத்துக்குவேன். எப்படி மாற்றி எடுத்துக்க அப்படின்னா, ஏன் சார் இன்னொரு ஆன்சர் அவனை எடுத்துக்கிறோமா? ஏக்கும் பிக்கும் ஏக்கு 4 எடுத்துக்கிடுவோம், பிக்கு 3 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்குவேன். அப்போ என்ன ஆகுன்னு பாரு, மினிமம் ஆஃப்னு எழுதையில் 3,4 தான் எழுதுவோம். அப்போ இந்த 3ன்றது என்னது? அது பி. புரியுதா சொல்கிறது? பி தான் என்னது? சிறுசு. எதை விட? ஏயை விட. அப்போ ரெண்டுக்குமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது?
ரைட் சைடில் உள்ள கண்டிஷன் வந்து ஏன்ற நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், பின்ற நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், நம்ம எடுக்கிறத பொறுத்து. சரிதானே? ஃபேக்ட், உண்மை அது. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, மினிமம் ஆஃப் ஏ கமா பி இஸ் எய்தர் ஏ ஆர் பி, எது வேணாலும் சரி, ஏ ஆர் பி ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் எது இருந்தாலும் சரி ஸ்டார் இஸ் என்னது தான் பைனரி ஆன் ஏ. புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் வந்து பொதுமாக ஏ மட்டும் எழுத முடியாது, பிஏ மாற்றி போட்டாலும் வரலாம்ல. அதனால் ஏ அல்லது பின்னு இந்த இண்டிகேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் அதாவது அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ ஏ ஸ்டார் பி வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய ஆன்சரு அவன் சொன்ன கண்டிஷன் படி மினிமம் ஆஃப் ஏ கமா பின்னு இருக்குல்ல, இல்லைனா மினிமம் ஆஃப் பி கமா ஏனோட மாற்றி எழுதிக்கலாம், பியோட சிறுசாக இருக்கலாம். ஸோ அவன் கண்டிஷனே சொல்லலை, அதனால் நான் ஆறுன்னு ஒரு கண்டிஷன் இங்கே சேர்த்துருக்கேன். ஓகே, குட். இப்போ இது வந்து மறந்துடாத, உனக்கு தெரிகிறக்காண்டி எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இது கணக்கு பொறுத்து நீ எழுத வேண்டிய ஆன்சர் இதுதான். மினிமம் ஆஃப் ஏ கமா பி இஸ் எய்தர் ஏ ஆர் பி. அப்படி மினிமம் வந்து ட்ரூ தான். அது ஏயை பொறுத்து வரலாம், பிஏ பொறுத்து வரலாம், மாற்றி இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஏ, அவ்வளோதான். சரியா? இதில் வந்து பைனரி ஆர், இது செட்டு ஏ கொடுத்தனால அந்த செட்டுக்கு நம்ம பைனரின்னு எழுதணும். மறந்துடக்கூடாது, மனப்பாடம் பண்ணாத. சரியா? ரைட். ஈருறுப்பு செயலின்னு அர்த்தம். ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர் ஏ அப்படின்னா ஸ்டார் என்பது ஈருறுப்பு செயலி அப்படின்னு அர்த்தம். எதை பொறுத்து? ஏ பொறுத்து, ஏக்கி, செட்டு ஏக்கி. ஓகே, ரைட். தேர்டு கொஸ்டின், 1ல் தேர்டு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கிட்டா 2 மார்க் தான். ஏ ஸ்டார் பி கண்டிஷன் கொடுத்துருக்கு, ஏ பி ரூட் பி அப்படின்னு கொடுத்துருக்கு, இஸ் பைனரி கேட்டிருக்கு, செக் பண்ண தான் சொல்லியிருக்கு. சரியா? ஆமாம். இஸ் பைனரி ஆன் ஆர் அப்படின்னு கேட்டிருக்கு. இஸ் பைனரி ஆன் ஆர், ஈருறுப்பு செயலியா, ஆரை பொறுத்து அப்படின்னு கேட்டிருக்கு. நீ நல்லா யோசிச்சுப்பார். ரைட் சைடில் உள்ளதான் நம்ம எடுத்து செய்கிறோம். ஏன்ற பற்றி பிரச்சனை இல்லை. ஏ பிலாங்ஸ் டு எப்போயுமே வந்து எடுத்துக்கிட்டாலும் பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுக்குள்ளே இருக்கும்? ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும். பட்டு பிக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் எடுத்துட்டோம்னா, நெகட்டிவ் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் -1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு எதில் இருக்கும்? ஆறில் இருக்காது. சரி, -2 வேணாலும் வச்சுக்கிட்டாலும் சரி, -2ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. பிக்கு பி வந்து பிலாங்ஸ் டு உனக்கு வந்து இது ஆறு தான், இது வந்து பிலாங்ஸ் டு ஆறு தான்டா, இது பிலாங்ஸ் டு ஆறு தான். பட் வந்து நம்ம ரூட்டுக்குள்ளே சொல்கிறேன். ரூட்டுக்குள்ளே -2 மட்டும், ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல. ஏன்னா வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும்? ஐன்னு வந்துடும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். புரியுதா சொல்கிறது? அதனால் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. என்னது? ரூட் பி அப்படின்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கும். ஆனால் ரூட் பின்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்னது? ஆர். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆன் ஆர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இதை வேணால் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ. ஆனால் நீ எழுத வேண்டியது இதுதான். ஏ இருக்கும், பட்டு ரூட் பி அப்படின்றதுக்கு இருக்காது. பட் ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வராது அப்படின்ற காண்டி காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். ஓகேயா? புரியுதா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸ்டார்ன்றது பைனரியா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறது. 2 நம்பர் எடுத்து பார்க்குறோம், அதுக்குள்ளே வரணும், ஆறுக்குள்ளே வரணும். அதனால தான் இந்த பாடத்தை ஆரம்பிக்கையில் குரூப்னா என்ன, செமி குரூப்னா என்ன, மோனாய்டுனா என்ன, எபிலியன் குரூப்னா என்ன, பைனரினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். இதோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்துருந்தா தான் தெரியும். ஓகே, குட். எக்ஸசைஸ் 12.1 செகண்ட் கொஸ்டின். இசட்டை பொறுத்து கேட்டிருக்கான். எம் என் ஈக்குவல் டு கண்டிஷன் எம் பவர் என் ப்ளஸ் என் பவர் எம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபார் ஆல்னா இதில் உள்ள பயன்படுத்தியிருக்கிற எல்லாம் எம்மும் என்னும் எதில் இருக்குன்னு சொல்கிறான்? இசட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன தான் செய்யணும்? இசட்டுக்குள்ளே இருக்கா? ஆப்ரேட்ரு இந்த இருக்குது பொறுத்து இது பைனரியா அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ் பைனரி ஆன் இசட் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ரைட் சைடில் உள்ளது ஆன்சரு இசட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எம்கமாயன்னு இருக்குன்னு சொல்லிட்டான். சரி, நம்ம எடுத்து பாரு எக்ஸாம்பிள். ரைட் சைடுக்கு செஞ்சு பார்ப்போம்.
எம்முக்கு ஒரு நம்பர் எடுப்போம். எம்முக்கு ஒரு நம்பர் எடுப்போம் அப்படின்னா எம்முக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுப்போம். எண்ணுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுப்போம். சரி, அப்போ ரைட் சைடில் எம் பவர் என்னு இருக்குது ப்ளஸ் என் பவர் எம்முன்னு இருக்குது. ஓகே, எம்முக்கு வந்து 2 பவர் -3 ப்ளஸ் -3 பவர் 2. இப்போ இது என்ன ஆகும்? 1/2 பவர் +3 ஆயிரும். இது -3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 9 வந்துடும். அப்போ 1/8ன்னு வரும் ப்ளஸ் 9ன்னு வந்துடும். அப்போ கிராஸ் பண்ணோம்னா 1 + 9 72/8. அப்போ 73/8ன்னு வருது. இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட். பிகாஸ் ஏன்னா இது இன்டிஜர் கிடையாது. பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். 73ன்றது ஆட் நம்பரு, 8ன்றது ஈவன் நம்பரு. அப்புறம் எப்படி உனக்கு இது இசட்டுக்குள்ளே வரும்? அப்போ இதனுடைய ரைட் சைடில் உள்ள ஆப்ரேட்டர் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்னது? இசட். அப்போ இது வந்து பைனரி கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்யூஷன் போடையில் லெட்டு m, n பிலாங்ஸ் டு இசட். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. m, n பிலாங்ஸ் டு இசட்னு எடுத்துக்கிட்டோம். 2 வென் எண் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா புரியுதா சொல்கிறது? எண் வந்து நெகட்டிவாக இருந்தால், நெகட்டிவாக அப்படின்னா -p வேணால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தட் இஸ் ரைட் சைடில் என்ன இருக்குது? m பவர் n இருக்குது. m பவர் n அப்படின்ட்டு இருக்குது. இதை மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சோம்னா m பவர் -p ஈக்குவல் டு 1/m பவர் pன்னு வந்துடும். சரிதானே சொல்கிறது? சரியா சொல்கிறது? 1/m பவர் pன்னு வந்துடும். இந்த மெத்தடில் வந்துடும். இதுதான் அது 1/m பவர் pன்றது. இப்படி இருந்துட்டு கிராஸ் பண்ணிட்டோம்னா அது பிலாங்ஸ் டு இசட்டுக்குள்ளே வராது. சரிதான்? அதனால் தட் இஸ் m cross n ஈக்குவல் டு m பவர் n ப்ளஸ் n பவர் m does not belongs to z அப்படின்னு அர்த்தம். does not belongs to z. therefore star is அந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கல, அதை எழுதிக்க. அதுதான் பைனரின்னு சொல்லியிருக்கான் ஆப்ரேட்டர். சரியா? இஸ் நாட் எ பைனரி ஆன் இசட் அப்படின்னு எழுதணும். இதுதான் ஆன்சர். புரியுதா? எண் வந்து நெகட்டிவாக இருந்தால் இது சிரமம் வராது. அதுக்கு தான் நான் இங்கே உனக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். புரியுதா? நீ எக்ஸாம்பிள் எழுதுன அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறக்காண்டி எழுதியிருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு தியரிட்டிக்கலாக தெரியணும்ல, அதனால். ஓகேயா? புரிஞ்சுக்கோ, மறந்துடாத. பீன்றது >0 தான், பட்டு மைனஸ் இருக்கனால நெகட்டிவ் எண்ணுக்கு வேல்யூ மைனஸ் அப்படி அர்த்தம். புரியுதா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். அதில் என்ன கொடுத்துருக்கு? ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ ஸ்டார் பி முக்கியமான கணக்குடா. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு a + b + ab -7 அப்படின்னு கொடுத்துருக்கு கண்டிஷன். சரியா? பைனரி ஆன் ஆரான்னு கேட்டிருக்கு. ஸ்டார் இஸ் பைனரி இருபது செய்தியான்னு கேட்டிருக்கு. எதை பொறுத்து? ரியல் நம்பர்ஸை பொறுத்து அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. செக் பண்ணி பார்க்கணும். ரைட் சைடில் உள்ளது ஆறுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது பைனரி தான், சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு அர்த்தம். சரியா? அதனால் ஏக்கு பிக்கு வேல்யூ எடுத்து போட்டு பார்க்கையில், ஆப்ரேட் பண்ணி பார்க்கையில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். சரியா? அதனால் மறந்துடாத, பொறுமையாக நிதானமாக செய். இப்போ லெட்டு a, b பிலாங்ஸ் டு ஆர்னு எடுக்கிறேன். ஏஎம்பியும் கூட்டினோம்னா அது ஆன்சர் வந்துடும் ஆறுக்குள்ளே. ஏஎம்பியும் பெருக்கினாலும் அது எதுக்குள்ளே தான் வரும்? ஆறுக்குள்ளே தான் வரும். மல்டிப்ளை பண்ணால். சரியா? மல்டிப்ளை பண்ணால் அதுக்குள்ளே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2 மல்டிப்ளை பண்ணையில் சம் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி. therefore a ஸ்டார் b அதோட -7 வந்து அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்கும், பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போ அதில் a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b ப்ளஸ் ab -7 பிலாங்ஸ் டு என்னது? ஆர். therefore கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர் அப்படின்னு அர்த்தம். இது சொன்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆட் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கும், 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கும், அதோட -7 செப்பரேட் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கும். ஆறுன்றது ஃபுல்லாக ஹோல் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே இருக்கும். ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் எல்லாமே சேர்ந்தது தான்.
இதை வச்சு அவன் ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கான், ஃபைண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே வருது 3 ஸ்டார் -7/15 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதை வச்சு ஆப்ரேட் பண்ண சொல்லியிருக்கு. இதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோ, இதை பின்னு கன்சிடர் பண்ணி, இது கிவன் கொடுத்துருக்கு, ஈக்குவல் டு a + b - a + ab -7 அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ a -7/15 ப்ளஸ் 3 × -7/15 -7. ஓகே, அப்போ 3 இருக்கட்டும், -7/15 -21/15 -7. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -7/15 -21/15 -4. அப்போ 15 எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா -7 -21 பாஞ்சுனாங்க 60 -60. புரியுதா சொல்கிறது? அப்போ -88 / 15 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. அந்த கொடுத்த கண்டிஷனை பொறுத்து இதை அப்படியே ஏக்கு பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்கான். நான் அப்படியே ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறோம், இன்புட் மாதிரி கொடுத்து எடுக்கிறேன். புரியுதா சொல்கிறது? ஏக்கு இது பிக்கு இது அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், சிம்பிள், அதனால் பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். இன்ட்ரோடக்ஷன் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும்டா தம்பி, அதை பார்த்துக்குங்க சொல்லிட்டேன். அதனால் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துக்கோ. குரூப்னா என்ன சரியா அப்படின்னு தெரிஞ்சால் தான், பைனரினா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும், சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை பொறுத்து. அதனால் சொல்கிறேன், பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ரைட். இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு, set bracket a plus √5b such that a, b belongs to z ன்னு சொல்லியிருக்கு, இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? செக் வெதர் த யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன், பெருக்கலின் கீழ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் ஏ, பெருக்கல் பைனரி ஆப்ரேஷன் ஆன் கேட்டிருக்கு. யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் டாட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் கேட்டிருக்கு. டாட்னா பெருக்கல் தான், வேறு ஒன்றும் இல்லை, சாதாரண பெருக்கல். பைனரி ஆன் ஏ அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த செட்டில். அப்போ நீனே யோசிச்சுப்பார், 2 நம்பர் எடுக்கிறோம், ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்த்து அதுக்குள்ளேயே வருதான்னு பார்ப்போம். புரியுதா சொல்கிறது? அப்போ லெட்டு 2 நம்பர் எடுப்போம், a + √5b, c + √5d. ரெண்டுமே இசட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். ரெண்டுமே எதுலேருந்து எடுக்கிறோம்? இசட்லேருந்து எடுக்கிறோம். சாரி, ஏன்ற செட்டில் எடுக்கிறோம். ஆனால் அந்த உள்ள ஏபி மட்டும் இசட். இது மொத்தமாக உள்ளது ஏ, பட் ஃபார் ஆல் அப்படின்னு எழுதுனோம்னா a, b, c, d பிலாங்ஸ் டு என்னது? இசட், அப்படி அர்த்தம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். a + √5 செட் ஏக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம், மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை. c + √5d ஈக்குவல் டு, பொறுமையாக மல்டிப்ளை பண்ணு, ac + a √5d plus √5bc plus 5bd, right? AC plus 5bd one set plus அடுத்த இதில் என்ன அப்படின்னா √5 காமனாக எடுத்துக்கலாம். √5 எழுதுனோம்னா AD plus BC. ஓகேங்களா? AD plus BC அப்படின்னு வருது. அப்போ இது ஃபார்மெட்டை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்குது, அடுத்து √5 நம்பர் இருக்குது, இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு என்ன போட்டுடலாம்? ஏ அப்படின்னு போட்டுடலாம். தேர்ஃபோர் யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். டாட் பைனரி இல்லை சென்டென்ஸில் இதெல்லாம் எழுதிக்கும், யூஸ்வல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு எழுதலாம். பைனரி ஆன் ஏ, நான் டாட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் கொடுத்த சென்டென்ஸுக்கு போல் டாட்னா மல்டிப்ளிகேஷன் தான், சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேயா? இதுதான் 4வது கொஸ்டின். புரியுதா? அந்த செட் மாதிரியே வந்துருச்சு பாரு. குட். நிதானமாக பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு 5th சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், இது ஒன்று பார்த்துக்கோ. குட். Q அப்படின்னு கொடுத்துருக்கு, ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்கு.
சரியா? ஒரு ஆப்ரேட் கொடுத்துருக்கு, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2 பிலாங்ஸ் டு க்யூ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் ஆல் ஏக்கமா பியுமே எதுக்குள்ளே தான் இருக்குது, க்யூக்குள்ளே தான் இருக்குது. புரியுதா? அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது அடுத்த ரேஷனல் நம்பர். ஸோ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ரைட், குட். இப்போ ஏபி ரேஷனல் நம்பராக இருந்தால் அதோட டிவைட் பண்ணோம்னா சொல்யூஷன் போடுறேன். 2 எடுப்போம். லெட்டு ஏக்கமா பி பிலாங்ஸ் டு க்யூ அப்படின்னா அதனுடைய தட் இஸ் அதாவது அதனுடைய கூடுதலும் எதுக்குள்ளே தான் இருக்கும், கூடுதல் பை 2 டிவைடட் பை 2 போட்டாலும் பிலாங்ஸ் டு என்ன தான் இருக்கும், க்யூக்குள்ளே தான் இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போட்டு போவோமா? க்யூன்றது என்னது, ரேஷனல் நம்பர். சரியா சொல்கிறது? ரேஷனல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அதனால் பார்த்து நிதானமாக எடுக்கணும். சரியா? சும்மா எடு. ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு எடுத்துக்கிடுவோம் 4. சரிங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு எடுத்தோம்னா 2 + 4/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். இதுவும் பிலாங்ஸ் டு என்ன தான், க்யூ. எவ்வரி ரியல் நம்பர் வந்து ரேஷனல் நம்பர் தான். எவ்வரி ரியல் நம்பருக்குன்னா அந்த கீழே வந்து என்ன வந்துடும், பை ஒன் வந்துடும்ல, P/Q ஃபார்மில் வந்துடும்ல. அதனால் எல்லாமே கீழே 1ன்னு வந்துடும். அதனால் இது வந்து ரேஷனல் நம்பர் தான். அப்போ இதுவும் அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதில் என்ன ப்ராப்பர்ட்டி அதில் கேட்டிருக்கான் அவன், வரிசையாக கேட்டிருக்கான் பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று க்ளோசர்னு கேட்டிருக்கான். அப்போ க்ளோசர் அப்படின்னா அதான் நான் சொன்னேன் உன்கிட்ட இன்ட்ரொடக்ஷனில் குரூப்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் க்ளோசர் அப்படின்றதுக்கு க்ளோசர் ஆக்சியம் அல்லது க்ளோசர் லா அல்லது க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. தமிழில் அடைப்புன்னு சொல்லலாம் அல்லது அடைவுன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. தமிழில் க்ளோசர் அப்படின்றது 2 எலமெண்ட் எடுத்து 2ஐயும் ஆப்ரேட் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். therefore க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். இல்லை சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னாலும் சரி. புரியுதா? அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் அசோசியேட்டிவ்னா 3 எடுக்கணும், கம்யூட்டேட்டிவ்னா 2 எடுக்கணும். சரியா? அதனால் பார்த்துக்கோ. இப்போ 2வது ஒன்றுக்கு எடுத்துருக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் கொடுத்துருக்கு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2 எடுக்கணும். கம்யூட்டேட்டிவ்னா 2 எடுக்கணும். நம்ம சின்ன பிள்ளையில் 10th படித்தோம்லடா, கம்யூட்டேட்டிவ்னா மாற்றுப்பண்பு இல்லை பரிமாற்று பண்புன்னு சொல்லலாம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஆர் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. டிஃப்ரென்ஸுக்குன்னு சொல்லலாம். சரியா? டிஃப்ரென்ஸுக்கு வந்து ஏ மைனஸ் பி நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு சொல்லலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எந்தெந்த இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ அதுதான். ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஏ மேட்ரிக்ஸில் சொல்லலாம். புரியுதா சொல்கிறது? ஒவ்வொன்றுக்கு இருக்குது. பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. அப்போ நான் 2 எடுக்கிறேன் கம்யூட்டேட்டிவ்க்கு. லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு க்யூன்னு எடுக்கிறேன். 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இதுவும் இதில் தான் இருக்கும், ஏ ஸ்டார் பி கண்டுபிடிக்கிறேன். இதுவும் எதுக்குள்ளே தான் இருக்கும், க்யூக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி மாற்றி போடுறேன். பி ஸ்டார் ஏன்னு போட்டாலும் பி ப்ளஸ் ஏ பை 2 தான், பிலாங்ஸ் டு க்யூ தான். அப்போ 2ம் ஈக்குவலாக இருக்கனால ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்கிறோம். therefore கம்யூட்டேட்டிவ்ன்றது ட்ரூ. கம்யூட்டேட்டிவ் அப்படின்றது வந்து ட்ரூ, இஸ் ட்ரூ. ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ இல்லை சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு எழுதலாம். 2வது புரியுதான்னு பாரு. 2 எலமெண்ட் எடுத்து 2ஐயும் மாற்றி போட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் கம்யூட்டேட்டிவ். அசோசியேட்டிவ்ன்றது 3 எடுக்கிறது. அசோசியேட்டிவ் எடுக்கிறது என்னது, 3. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. அசோசியேட்டிவ் அப்படின்றது 3. 3வது அசோசியேட்டிவ். 3வது அசோசியேட்டிவ். அப்போ 3 எடுக்கணும். லெட்டு ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர், சாரி க்யூ. ரைட். அசோசியேட்டிவ்ன்றது நான் அதே திருப்பி சொல்கிறேன், இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது தான். குரூப்பில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதில் இல்லை சாதாரணமாக நீ வந்து செட் லாங்குவேஜ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி,
ஓகே, எது எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி போடுறது. ப்ராக்கெட் என்ன செய்கிறது, சேஞ்ச் பண்ணி போடுறது பார்த்துக்கோ. அதனால் சொல்கிறேன். அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு அப்படின்னா ப்ராக்கெட்டை மாற்றிக்கலாம். அப்புறம் அவங்ககிட்ட போட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். அப்போ ஏ இருக்கட்டும், ஸ்டார் இருக்கட்டும், பி ப்ளஸ் சி பை 2 அவன் சொன்ன கண்டிஷன். ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். புரியுதா சொல்கிறது? ரைட்டு, ஓகே. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? பொறுமையா நிதானமாக இது ஏன்னு வச்சுக்கோ. இது ஒரு இது மொத்தமாக ஒரு செட்டு. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மேலே இருக்குது பாரு. அதாவதுடா பி ப்ளஸ் கியூன்னு வச்சுக்கவேன், சாரி பி ஸ்டார் கியூன்னு வச்சுக்கவேன், பி ப்ளஸ் கியூ பை 2 அப்படின்னு போடணும். ரெண்டு இதை வந்து இப்படி ஆப்ரேட் பண்ண சொன்னால் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதான் அர்த்தம். அது மாதிரி இப்போ மேலே ஃபஸ்ட்டு எடுத்ததில் ஏ ஸ்டார் பி ப்ளஸ் சியை வந்து சரி பண்ணியிருக்கேன். இதை முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளதை சரி பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது அது. இப்போ இதையும் சரி பண்ணணும். நான் முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதுனது இந்த ப்ராக்கெட்டில் இந்த ரவுண்டில் உள்ளது ஏ அப்படி தான் இருக்குது. இந்த இருக்குது ஏ. இப்போ இது ஒரு ஏ, இது பின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படின்னு வரும். புரியுதான்னு பாரு. என்ன அர்த்தம் தெரியுதா? ரெண்டு எலமெண்ட்டை எடுத்தோம்னா அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு பி ஸ்டார் சிக்கு வந்து இதுதான் ஆன்சர், பி ப்ளஸ் சி பை 2 முடிஞ்சு. இப்போ இங்கே முன்னாடி ஏ இருக்குல்ல, அந்த ஏ அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஒன்றா நினச்சிக்க. ஆரோ பண்ணுற கை இதை பாரு, நோட் பண்ணுறது. இது 2, இது ஏ, இது பி. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஏ, இது பி அப்படின்னு அர்த்தம், பை 2. இப்போ 2 கிராஸ் பண்ணு. 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் டிவைடட் பை 2. அப்போ மொத்தமாக பை 2ன்னு வந்துடும். இப்போ மொத்தமாக கீழே 2 இறக்கிட்டோம்னா 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை என்னது 4. இதுதான் 1. இதே மாதிரி இன்னொன்று செய்யணும். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் ஸ்டார் சின்னு எழுதிட்டு இது ரெண்டையும் ப்ராக்கெட் பண்ணிக்க. ப்ராக்கெட் பண்ணையில் ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு போட்டுட்டு இந்த ஸ்டார் சி அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இதையும் ஒரு செட்டாக இது ஒரு செட்டாக வச்சோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. அவ்வளோதான். ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை என்னது 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2c பை 2ன்னு வருது, ஹோல் 2ன்னு வருது. இப்போ வந்தோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2c பை 4ன்னு வருது. இது 2. பட் 1 2 நாட் ஈக்குவல். அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ரெண்டுமே வேறு வேறையாக வருது. ஈக்குவலாக வந்தால் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைடு இல்லை நாட் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இந்த கணக்குடைய அர்த்தம். 3வது. 4வது வந்து ஐடென்டிட்டி. 4வது ஐடென்டிட்டி. திருப்பியும் அதை தான் சொல்லுவோம். குரூப்புன்றது நல்ல டெஃபனேஷன் சொல்லி கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும், புரியும். சரிங்களா? ஐடென்டிட்டினா சமணி. நான் இருக்கான்னு பாரு. ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் ஐடென்டிட்டி உள்ளது. ஈன்றதான் ஐடென்டிட்டி. புரியுதா சொல்கிறது? அப்போ நம்ம பொறுமையாக செய்யணும். லெட் இ பி த ஐடென்டிட்டின்னு எடுப்போம். லெட்டு இ பி த ஐடென்டிட்டின்னு எடுக்கிறேன். இ பி த ஐடென்டிட்டி அப்படின்னு எடுத்துட்டேன். எலமெண்ட்டுன்னு எடுத்துக்க, இல்லை ஐடென்டிட்டின்னு எடுத்துட்டாலும் சரி எழுதிட்டேன். இப்போ கண்டிஷன் படி தட் இஸ் ஏ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ. 1 மட்டும் எடுத்தால் போதும். சரி, எடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு ஏ. இதுலேருந்து இ கண்டுபிடி. 2 அங்கிட்டு கொண்டு போயிரு. ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2a. இதை அங்கிட்டு கொண்டு போயிரு. இஸ் ஈக்குவல் டு 2a மைனஸ் ஏ. அப்போ இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ அப்படின்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு ஏ பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்ற எலமெண்ட்டு கண்டிப்பாக அது க்யூவில் தானே இருக்குது. மேலே அவன் செட்டு க்யூன்னு தானே சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே அது என்ன சொல்லியிருந்தான்? க்யூன்னு தானே சொல்லியிருந்தான். பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு செட்டு இது சொல்லியிருந்தான், க்யூ தான் சொல்லியிருந்தான். ரைட்டா? ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன். அப்போ ஏன்றது அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். சரி,
இப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறான். இப்போ ஏக்கு நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்தோம்னா ஐடென்டி எலமெண்ட்டு எப்போவுமே ஐடென்டி வந்து யூனிக் தான். ஐடென்டிட்டி வந்து யூனிக், சுட் பி யூனிக் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒருமைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டியே மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈன்றது அந்த குரூப்புக்கு அந்த செட்டுக்கே ஒன்று தாண்டா வரும். இப்போ நான் இருக்கான்னு பாருங்கள். அடிஷனை பொறுத்து அடிஷனை பொறுத்து ஐடென்டிட்டி என்ன? 0. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றது என்னது? 1. நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்போ ஒன்று தானே யூனிக்னா, ஒன்றுனா ஒரே ஆன்சர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த செட்டுக்கே. பட் ஏக்கு வேல்யூ கொடுக்க டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்து ஈக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரியா சொல்கிறது? அப்போ நான் எழுதுகிறேன். பட்டு ஐடென்டிட்டி சுட் பி யூனிக். சரியா சொல்கிறது? பட் இல்லைனா ஹென்ஸு is equal to A which is not unique அப்படின்னு அர்த்தம். which is not unique, ஒருமைத்தன்மை அல்ல, ஒருமைத்தன்மை கிடையாது. therefore identity property is not true, satisfy பண்ணலை. தெரியாது சொல்கிறது? உண்மை அல்ல அப்படின்னு அர்த்தம். மெய் அல்ல அப்படின்னு மெய் அல்ல அப்படின்னு எழுதணும், உண்மை அல்லன்னு. புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஏன்னா ஏன்னு வரனால ஏக்கு நம்பர்ஸ் கொடுக்க மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஈஸி கோடுன்னு கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்திருந்தால் அது சுட் பி யூனிக் தான். கண்டிப்பாக ஒருமைத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லிடலாம், ஐடென்டி சாட்டிஸ்ஃபைடுன்னு. பட் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏக்கு வேல்யூ கொடுக்க டிஃப்ரென்ஸ் வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரியா சொல்கிறது? அதனால பிலாங்ஸ் டு கியூவோட போட வேண்டாம். ரைட், ஆன்சர் வெரிஃபை ஆகிட்டு வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றக்காண்டி இதுதான் இது. இன்னொன்று இப்போ சிம்பிளாக சொல்லிடலாம். ஐடென்டிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இன்வர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்வர்ஸ் நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. இன்வர்ஸ்க்கு நம்ம எழுதியிருக்கோம், நான் இருக்கான். ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ. இதுதான் இன்வர்ஸ். நான் இருக்குல்ல. அப்போ இ வந்து தேவைப்படுது பாரு. ஆனால் இ இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ ஐடென்டிட்டியில் வந்து இல்லாதனால என்னது? இன்வர்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியாது. சரியா? இஃப் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ, அப்படித்தானே? ரைட். வி கேனாட், தேர்ஃபோர் வி கேனாட் டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். வி கேனாட் டிஸ்கஸ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. புரியுதான்னு பார்த்துக்க. ஆக்சியம், ப்ராப்பர்ட்டி, லா எது வேணாலும் எழுதிக்க, ஒன்றை மட்டும் கண்டினியூவாக எழுதிட்டே வா. ஐடென்டிட்டி வந்து நாட் ட்ரூ, அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது? டிஸ்கஸ் பண்ண முடியாது இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். குட். புரியுதான்னு பாரு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. 6. Find the following table, fill in the following table so that the binary operation star on A is commutative அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? ரைட். இந்த டேபிள் கொடுக்கப்பட்ட டேபிளை வந்து கொஸ்டினில் டேபிள் கொடுத்துருக்கு, அதை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. எதை பொறுத்து? கம்யூட்டேட்டிவை பொறுத்து அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்கு. ஒரு நிமிஷம் பார்த்துக்கு கொஸ்டினில் நல்லா. கொஸ்டினில் வந்து 6th கொஸ்டின் கிவன் வந்து கொஸ்டினில் டேபிள் கொடுத்துருக்கு. ஒரு செட்டு வந்து ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துட்டு இந்த செட்டில் ஸ்டார்னு பைனரி கொடுத்துருக்கு. கம்யூட்டேட்டிவ் பொறுத்து ஸ்டார் இஸ் பைனரியா அப்படின்னு கேட்டிருக்கு. கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்த்துக்க, அந்த கம்யூட்டேட்டிவ்ன்றதான் கீவேர்டு மாதிரி நம்மளுக்கு. கம்யூட்டேட்டிவ்ன்றது உனக்கு தெரியும்ல, என்ன கம்யூட்டேட்டிவ்னு தெரியும்னா ஏ ஸ்டார் பின்னு போட்டோம்னா என்ன வரணும்? பி ஸ்டார் ஏ அப்படின்னு வரும். கிராஸ் பண்ணையில் மாற்றி வரணும். அவங்க கொடுத்ததை எழுதிடுறேன். முதல்ல ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட ஏ பிசி நம்ம எழுதிடுறோம். கொடுத்துட்டு அவங்க கொடுத்ததை எழுதிடுறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்க. பிளாங்காக விட்டு நம்ம ஃபில்லப் பண்ணிக்கிறோம். பி ஏ இருக்குது இங்கே, அடுத்து பி இருக்குது, ஏ இருக்குது இங்கே, கீழே இங்கே ஏ இருக்குது.
அவ்வளோதான், ஃபுல்லப் பண்ணியிருக்காங்க. மிச்சத்தை நம்ம ஃபுல்லப் பண்ணணும். பார்த்து நிதானமாக ஃபுல்லப் பண்ணு. இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி ஃபுல்லப் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனித்து பாரு. நான் கலர் மாற்றிக்கிறேன். ரைட். இந்த பி ஸ்டார் ஏ அப்படின்னா என்ன வரும் பார்க்கணும். இப்போ கம்யூட்டேட்டிவ் தானே சொன்னாவேன். அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல. அப்போ ஏ ஸ்டார் பி வந்து என்னன்னு பார்த்தா ஏ ஸ்டார் பி என்னன்னு பார்த்தா பி ஸ்டார் ஏ எழுதிடலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ இதாக இருக்கு பாரு, ஏ ஸ்டார் பி என்ன வரும்னு பாரு. அப்படின்னா பி ஸ்டார் ஏக்கு எழுதிடலாம். அதே மாதிரி ஒரு லைனில் திருப்பி திருப்பி அந்த லெட்டர்ஸ் திரும்பி வராதுடா. அதை புரிஞ்சுக்குங்க. ஒரு லெட்டர்ஸில் என்ன செய்யாது, திரும்பி வராது. அதை நீ பார்த்துக்கிட்டனாலே செஞ்சிடலாம். அது எப்பயுமே பார்த்துக்கோ. இப்போ ஏ எடுத்து ஏபின்னு வருது. ஏபி எடுத்தால் என்ன வரும்னு பார்க்கணும். ஏசி எடுத்தால் என்ன வரும்னு பார்க்கணும். பிஏ எடுத்தால் என்ன வரும்னு பார்க்கணும். பிபி எடுத்தால் பின்னு சொல்கிறான். சிசி எடுத்தால் அப்போ என்ன வந்துடும், இங்கே சி இருக்குது. இங்கே சொல்ல புரியுதான்னு பார்த்துக்க. ஏ ஸ்டார் ஏ ஸ்டார் பி, ஏ ஸ்டார் சி அப்படி எடுக்கணும். பி ஸ்டார் ஏ, பி ஸ்டார் பிக்கு பி தான் இருக்குது. சரியா? அதே இது பி ஸ்டார் சிக்கு வந்து பி ஸ்டார் சிக்கு ஏ இருக்குது. அப்போ சி ஸ்டார் பிக்கு என்ன வந்துடும், இங்கேயும் ஏ தான் வரும். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் தானே. அதாவது பி ஸ்டார் இந்த இது பி ஸ்டார், சரியா, சிக்கு என்ன வருது, ஏ வருது. பி ஸ்டார் சிக்கு ஏ வர்றனால இதுக்கு என்ன எழுதலாம், சி ஸ்டார் பிக்கும் அதே எழுதலாம். இந்த ஏ எழுதலாம், இந்த ஏயை எழுதலாம். எதுக்கு, சி ஸ்டார் பிக்கு. இந்த எழுதிட்டேன், சி ஸ்டார் பிக்கு. ரைட். அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்ட்டு பாரு. அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்ட்டு பாருன்னா, இந்த ஆன்சரை வச்சு தான் நான் எழுதுகிறேன். சரி, இப்போ வேறு என்ன, இங்கே பி ஸ்டார் பின்னா பி வருது. சரி, சி ஸ்டார் ஏ அப்படின்னா இங்கே என்ன வருது, வந்தால் இந்த இடத்துல பாரு. இதையும் சி ஸ்டார் ஏ அப்படின்னு எழுதுகிறோம். சி ஸ்டார் ஏன்னு எழுதுனோம்னா என்ன வருது, சி ஸ்டார் ஏன்னா ஏ எழுதுகிறோம். அப்போ ஏ ஸ்டார் சினாலும் என்ன எழுதலாம், ஏ எழுதலாம். ஏ ஸ்டார் சினாலும் ஏ எழுதலாம். இந்த எழுதிட்டேன் ஏ. தெரியுதா? அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்ட்டு பாரு. மொத்தம் 3 இது வருதுல்ல. அப்போ இப்போ இதில் வந்து நீனே கவனித்து பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன கவனித்து பார்த்தா தெரியும்னா, பி ஸ்டார் ஏக்கு ஒன்றும் இல்லை, பி ஸ்டார் பிக்கு பி ஸ்டார் சிக்கு எழுதியாச்சு. சரி, அடுத்து என்ன எழுதலாம், ஏ ஸ்டார் பிக்கு என்ன இல்லை. இங்கே வந்து ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக கணக்கில் என்னடா தம்பி வரும், சி தான் வரும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு காலத்தில் ஒரு ரோலை திரும்பி வரக்கூடாது ஆன்சர். இது நம்ம எழுதுனது, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது நம்ம எழுதுனது, மேலே உள்ள டாப்பில் உள்ளது நம்ம எழுதுனது. இந்த உள்ளே உள்ள 3 கட்டம்தான், இந்த 3 கட்டம்தான் ஆன்சர். இந்த ஆன்சரில் ரோவில் பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி, ரிப்பீட்டேஷன் ஆகாது எதுவுமே. சரியா சொல்கிறது? ரிப்பீட்டேஷன் ஆகாதுன்னா பிசிஏன்னு தான் இருக்குது. ஏ மறுபடியும் ஒரு ஏ வராது. காலத்தில் பார்த்தாலும் சரி அந்த மாதிரி பார்த்துக்கோ. அப்போ பொறுமையாக நிதானமாக செய்கிற மாதிரி செய்யணும். ரிப்பீட்டேஷன் ஆகாதுன்னா அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது, வருது. ரிப்பீட்டேஷன் ஆகத்தான் செய்யுது. இதை பொறுத்த மட்டும் கம்யூட்டேட்டிவ் பொறுத்த மட்டும் ஆகத்தான் செய்யுது. சரிங்களா சொல்கிறது? அப்போ அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். கம்யூட்டேட்டிவ் பொறுத்த மட்டும் ஆகத்தான் செய்யுது. சரி, அப்போ இந்த இடத்துல சியை வந்து நம்ம எப்படின்னு யோசிச்சு நிதானமாக எழுதிக்கிறோம். இப்போ நான் மொத்தம் எழுதிட்டேன், 2 ஏக்கு எழுதிட்டேன், 2க்குமே ஏக்கு எழுதியிருக்கேன். இன்னொன்று இப்போ வேறு எதாவது எழுதலாம், இந்த இடத்துல வரணும். சரியா? அப்போ ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சுன்னா கண்டிப்பாக சி தான் வரும். சரி, இல்லை அப்படின்னா சி வேற எங்கேயா வருதான்னு பார்த்துக்கிட்டு எழுது அப்படின்னா இந்த இருக்குது. இந்த இடத்துல சி கொடுத்துருக்கு, இந்த இடத்துல சி கொடுத்துருக்காங்க. அது நான் கவனிக்கலை. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு, சி. அப்போ பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பின்னு எழுதலாம். அதுக்கு ஆன்சர் என்ன வருது, இந்த இருக்குது சி. இந்த அது அப்போ சின்னு எழுதுறனால ஏ ஸ்டார் பிக்கும் சின்னு எழுதிடலாம். ஃபுல்லப் பண்ணியாச்சு பாரு, எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணியாச்சான்னு பார்த்துக்கோ. இதுதான் இதோட அர்த்தமே. ஃபுல்லப் பண்ணியாச்சு. இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் கம்யூட்டேட்டிவ் அப்படின்றத வச்சு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். டேபிளை ஃபுல்லப் பண்ணிட்டேன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. அந்த டேபிள் கொடுத்ததில் எம்டி ஸ்பேஸஸ் என்னென்ன இருந்துச்சோ அதை அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பேசிக்காக வச்சு அவன் சொல்லியிருக்கான் கம்யூட்டேட்டிவ்னு. அதை வச்சு நான்
ஃபில்லப் பண்ணிட்டேன். புரியுதான்னு பாரு. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 7th one. 7th சம்மில் டேபிள் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் 6th சம் மாதிரி தான் ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்கு. கொடுக்கப்பட்டதை நான் பிளாக்கில் எழுதிடுறேன் முதல்ல, சரிங்களா. ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கு. அதில் லெட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா ஏ கமா பி கமா சி கமா டின்னு கொடுத்துருக்கு. எதை பொறுத்து? ஸ்டார்ன்ற ஆப்ரேஷனை பொறுத்து ஏ பி சி டின்னு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏ பி சி டி அப்படின்னு கொடுத்துருக்கு. இது எம்டி காலமாக இருக்குது, அதனால் சரி பார்த்துக்குவோம். ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்துக்க பொறுமையாக. இந்த காலம் கூட தேவையில்லை, இந்த காலம் தேவையில்லை. சரி இருக்கட்டும், நம்ம டாட்டில் வேணால் விட்டுக்குருவோம். இந்த அப்படி அடிச்சுக்கிடலாம், வேண்டாம். ரைட், டிசைன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அது லெட்டர்ஸ்க்கு பதிலாக நான் கூட போட்டேன். ரைட், வெரி குட். சரி, டிசைன் பண்ணிட்டேன், அது இருந்துட்டு போகுது. ஏபிசிடின்னு எழுதிட்டேன், சரிங்களா. இப்போ வந்து அவன் சொல்கிறத பார்த்துக்கோ. கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னு சொல்லியிருக்கான், சரியா. ஸ்டாரிஸ்ன்றது கம்யூட்டேட்டிவ்னு சொல்லியிருக்கான், அசோசியேட்டிவ்னு சொல்லியிருக்கான். ஸ்டார் இஸ் பைனரி. ஸ்டார்ன்றது இஸ் எ பைனரி ஆப்ரேஷன், எழுதிக்கலாம். கொஸ்டினில் இருக்குது, இருந்தாலும் எடுத்து எழுதிக்க. பைனரி ஆப்ரேஷன். அடுத்து ஸ்டார் இஸ் என்னது? கம்யூட்டேட்டிவ், சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் கண்டிஷன். கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஸ்டார் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னா 3 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அசோசியேட்டிவ் அப்படின்னா ஏ ஸ்டார் பி ப்ராக்கெட் ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி அப்படின்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றதான் இங்கே கணக்குடைய அர்த்தம். புரியுதுங்களா? ரைட், இப்போ நான் சொல்யூஷன் போட்டு தான் எடுத்துகிட்டு வர்றேன், அப்படி தான் கணக்கு எழுதணும். ரைட், இப்போ ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் பி ஸ்டார் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க, சரி தானே. ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்கு அந்த டேபிளில் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோ, சரியா. என்ன கொடுத்துருக்கு? கன்சிடர் த பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் இஸ் டிஃபைன்டு செட் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி தி ஃபாலோயிங் டேபிள் இஸ் இட் கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ஆன் கொஸ்டின் கேட்டிருக்கான். சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டிருக்கான், சரியா சொல்கிறது. ரைட், கொடுத்த எழுதிடுவோம். கொடுத்ததை எழுதிடுறேன், உள்ளே கொடுத்த ஆன்சரை. ஏன்னு கொடுத்துருக்கான், சி கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, டி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு டி கொடுத்துருக்கு, சி கொடுத்துருக்கு இல்லையா? இல்லை, என்னது? ஏ. நெக்ஸ்ட்டு ஏ கொடுத்துருக்கு, பார்த்து பொறுமையாக. பி கொடுத்துருக்கு, சி கொடுத்துருக்கு. இங்கே ஏ, இங்கேயும் ஏ, டி, சி. நெக்ஸ்ட்டு டி, இங்கே என்னடா தம்பி? பி, ஏ, சி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கம்யூட்டேட்டிவ் இருக்கா அப்படின்ட்டு. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் பி ஸ்டார் ஏன்னு வரணும்ல. அப்போ அசோசியேட்டிவ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம. இதுதான் வந்து மேலே எழுதியிருக்கல கண்டிஷன், இது ரெண்டும் தான் கண்டிஷன். டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள கண்டிஷன், சரியாக சொல்கிறது? ஆமாம், இதுதான் ப்ராப்பர்ட்டிக்கு, இதுதான் ப்ராப்பர்ட்டி. இது ஒன்று, இது ஒன்று, இது ரெண்டையும் நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி வருதா அப்படின்ட்டு. இந்த மாதிரி சரி, ஏ ஸ்டார் பி இதிலேருந்து ஃப்ரம் த டேபிளிலேருந்து வருதான்னு பாரு. ஃப்ரம் த டேபிள், அட்டவணையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு சின்னு வருது, சரியா. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு சின்னு வருது, சரி. அப்போ பி ஸ்டார் ஏ சின்னு வரணும், வருதான்னு பாரு. பி ஸ்டார் ஏ என்ன வந்துருச்சுடா தம்பி? டீனில் வருது. அப்போ ரெண்டு வேறு வேறு. அப்போ ஏ ஸ்டார் பி நாட் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, therefore கம்யூட்டேட்டிவ் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு அர்த்தம் இந்த டேபிளில் பொறுத்து, சரியா சொல்கிறது? ஃப்ரம் த டேபிளில். ரைட்டு, கம்யூட்டேட்டிவ் டெஸ்ட் பண்ணிட்டேன், கம்யூட்டேட்டிவ் டெஸ்ட் பண்ணிட்டேன். புரியுதா சொல்கிறது? ரெண்டாவது அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா 3 வரணும், அசோசியேட்டிவ்க்கு 3 வரணும், சரியா. பார்த்து நிதானமாக.
அசோசியேட்டுக்கு 3 வரணும் அப்படின்னா நம்ம ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு எடுத்துகிட்டு ஏதாவது 2 எடுத்து அங்கிட்டு 2 வருதா அங்கிட்டு 2 வருதான்னு பார்த்துருவோம். இதை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ஏ ஸ்டார் பிக்கு என்ன வருது? ஏ ஸ்டார் பிக்கு சி வருது. சரி, ஏ ஸ்டார் பிக்கு சி வருது. ஸ்டார் சின்னு இருக்குது, அதோட இந்த சியை போட்டிருக்கேன். ஸ்டார் சின்னு வருது. அப்போ சி ஸ்டார் சி நடா தம்பி வருது. சி ஸ்டார் சினா ஏ வருது. அப்போ இதுக்கு ஏ ஆன்சர் வருது. சரி, இப்போ இங்கே வருவோம். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு பார்க்குறேன். அப்போ ஏ இருக்கட்டும், ஸ்டார் பி ஸ்டார் சி அப்படின்னா பி வருது. சரி, பி வருது. அப்போ ஏ ஸ்டார் பிக்கு என்ன வருது? ஏ ஸ்டார் பினா சி வருது. அப்போ இது ரெண்டும் வேறு வேறையால் வருது. சரியா, ஏ வருது, சி வருது. தேர்ஃபோர் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. தேர்ஃபோர் associative is not true அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் த டேபிள், இந்த இடத்த முக்கியம் குறித்து வச்சுக்கோ. இதிலேருந்து ஆன்சர் அது மேலே உள்ளதான் உனக்கு செக் பண்ணுறக்காண்டி அசோசியேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறக்காண்டி எழுதியிருக்கேன். டேபிளை கொடுத்துட்டாங்க, ஃபில்லப் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து நம்ம பார்த்த 7 சம்ஸு. இப்போ 12.1 ஒன் பார்ட் ஆஃப் த சம்ஸ் பைனரி. குரூப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு வர்றது. இதை முதல்ல நீ ஃபினிஷிங் பண்ணிக்க. ஓகே, குட். வெரி சிம்பிள் சம்டா தம்பி. 12th சாப்டர் வெரி வெரி ஈஸி செகண்ட் வால்யூமில். அதனால தான் ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க அது பெரும்பாலும். ஸோ பார்த்து படிச்சுக்க. 12.2 வந்து ட்ரூத் டேபிள் அது. சரிங்களா? ரைட், இதை முதல்ல சரி பண்ணிக்க. ஓகே, குட், தேங்க்யூ.